மிஷினரி. அந்த மிஷினரி என்ன பண்ணாரு அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து இந்திய தேசத்தையே கலக்கியவர். யார் அப்படின்னா நம்முடைய வேதத்தை தமிழ் மொழியில மொழிபெயர்த்தது யாரு? சீகன் பால்க். அவரை பத்தி தான் என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். நமக்கு சீகன் பால்கை பத்தி தெரிஞ்சது என்னது? வேதத்தை தமிழ் மொழியில மொழிபெயர்த்தார், அவ்வளவுதானே. வேற ஏதாவது தெரியுமா? இல்ல. ஓகேவா? ஒரு சில காரியத்தை நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னால என்ன பண்றீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியுமா ரொம்ப பிடிக்கும்? கனவு காண்றது என்ன பண்ணும், ரொம்ப பிடிக்கும். தூங்கிக்கிட்டு கூட இல்ல, உட்கார்ந்துட்டே என்ன பண்ணிடுவோம், அடுத்த உலகத்துக்கே போயிட்டு வந்துடும். இப்ப எல்லாரும் அடுத்த உலகத்துக்கு போக போறீங்க. ஆனா நான் சொல்றத வச்சு போக போறீங்க. அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்க கற்பனை பண்ணி பார்க்க போறீங்க. ஓகேவா? முதல்ல 1682 ஜூலை 10 ஒரு சின்ன குழந்தை பிறக்குது, ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பேர் தான் சீகன் பால்கு. அவங்க அப்பா பேரும் அம்மா பேரும் பார்த்தோம்னா பர்துலேமியும் கேத்தரின். ஓகேவா? அவருக்கு வந்து 4 தங்கச்சி, 4 சிஸ்டர்ஸ், இவரு ஒரு அண்ணன். இப்போ 5 பேர் அவங்க ஃபேமிலியில. நம்ம எல்லாருக்குமே ஒரு சிலருக்கு தெரியும், அம்மா இல்லைன்னா கஷ்டமா இருக்கும், அப்பா இல்லைன்னா கஷ்டமா இருக்கும். இவர் அப்படிப்பட்ட சூழலை தான் வாழ்ந்தாரு. யாருன்னா அவங்க அம்மா கிடையாது, அவங்க அம்மா இறந்துட்டாங்க. சோ அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவரோட யூத் ஸ்டேஜ்ல என்ன பண்றாரு, கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. அவங்க அம்மா ஒரு வார்த்தை அவங்களுக்கு சொல்லிட்டு போறாரு. என்ன தெரியுமா? இப்ப எல்லாரும் அந்த கனவு வந்து போறீங்க. அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் உனக்கு ஒரு சொத்து சேர்த்து வச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, உன் கையில ஒரு பைபிள் தருவேன், அதுல திறந்து பாரு, அதுல கண்ணீரா இருக்கும், அத நீ வாசி அப்படின்னு சொல்றாங்க. எனவே பைபிளை கையில கொடுத்துட்டு, அதுதான் நான் உனக்கு சேர்த்து வச்ச சொத்து, அத நீ வாசி அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில, அவருடைய இருதயத்துல என்ன பண்ணுது, குத்துது. என்னோட அம்மா இவ்வளவுதான் சொல்றாங்க, அப்படி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இறந்து போறாங்க. இப்ப அவருக்கு வந்து வேதத்தை எடுத்து வாசிக்கிறாரு. இப்படியே நாட்கள் ஒரு ஸ்கூல் படிக்காரு, காலேஜ் போறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு இது இருக்கு, ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் அடிக்கடி என்ன பண்ணுவார் தெரியுமா, உடம்பு சரியில்லாம லீவ் போட்டுருவாரு. ஏன்னா அவருக்கு வந்து உடம்பு அதிகமா சரியில்லாம போதும். அதனால அவருடைய அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர்ல எப்படி தெரியுமா இருப்பாங்க, சரீரத்திலும் ஆன்மாவிலும் வளர்ச்சி அடையாதவன். அதாவது அவர் பிசிக்கலா பாடி என்ன இல்ல, ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்லாதவர். நம்ம நிறைய நேரம் என்ன தெரியுமா பண்ணுவோம், ஜிம்முக்குலாம் போவோம், நம்ம பாடி எப்படி வச்சிருப்போம், ஃபிட்டா வச்சிருப்போம். ஆனா அந்த மனுஷன் எப்படியா, அந்த அளவுக்கு பாடியில ஃபிட்டாலாம் இல்ல, அடிக்கடி என்ன பண்ணிடும், நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான். ஓகேவா? இதுக்கப்புறம் ஒரு படிக்காரு, இறையியல் அழைப்பு வருது, இறையியல் படிக்காரு. அதுக்கு அடுத்தது டென்மார்க் மன்னர் 4ஆம் ஃபிரெட்ரிக். ஓகேவா? டென்மார்க் மன்னர் 4ஆம் ஃபிரெட்ரிக் ஒரு அழைப்பு கொடுக்காரு, இந்தியாவுக்கு மிஷனரி போகணும் அப்படின்னு. சோ இதை வந்து ஃபர்ஸ்ட் யோசிக்காரு. நம்ம எல்லாருமே யோசிப்போம் தெரியுமா, ஹேலோக்கு கூப்பிட்ட நிறைய பேர் யோசிப்போம், ஐயோங்க குளிருமே, எனக்கு வீசிங் வருமே, எனக்கு உடம்பு சரியில்லாம போயிருமே, நிறைய நேரம் நம்ம யோசிச்சிருப்போம். அதனால வரமாட்டேனையும் சொல்லியிருப்போம். அதே மாதிரிதான் அவரு யோசிக்காரு, எனக்கு ஆல்ரெடி நான் வீக்கா இருக்கேனே, எனக்கு இப்பவுமே உடம்பு சரியில்லாம போகுது அப்படின்னு யோசிக்காரு. அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிட்டு வராரு, இந்தியாவுக்கு வராரு. வரும்போதே பார்க்கும்போது கடல் பயணம் எல்லாருக்கும் என்ன பண்ணாங்கன்னா சேராது. சோ அந்த கடல் பயணத்துல இருக்கும்போது சிலர் செத்துருவாங்க, இறந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கடல்ல தூக்கி போட்டுட்டு போவாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் இதெல்லாம் தாண்டி இந்தியாவுக்கு வராரு. எங்க இறங்குறாருன்னா, எங்க இறங்குவாரு, தரங்கம்பாடிக்கு வராரு. தரங்கம்பாடிக்கு வரும்போது அவரை வரவேற்க யாருமே கிடையாது. ஏன் அப்படின்னா அங்க மன்னர் சொல்லி வராரு. இந்தியாவில் நடக்கிறது என்ன நடக்குது, இந்த கம்பெனியோட ஆட்சி நடக்கும். கம்பெனி ஆட்சி இந்தியாவில, இங்கிலாந்து அங்க டேனிஷ்ல என்னது நடக்கு, மன்னர் ஆட்சி. சோ மன்னர் சொல்லி இங்க வரும்போது அவங்க யாருன்னு நினைப்பாங்க தெரியுமா, மன்னரோட ஸ்பை வரான், மன்னர்கிட்ட இங்க என்ன நடக்குன்னு போட்டு கொடுத்துட்டு அவன் போறதுக்கு வருவான் அப்படின்னு நினைச்சு அவனை யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சீகன் பால்குவை யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் அந்த ஒரு கவர்னர் இருப்பார், அந்த கவர்னர் கடைசி வரைக்கும் ஒரு எதிர்ப்பாவே இருப்பாரு. இப்படிதான் இருந்துச்சு அவருடைய அழைப்பு. அவரு கிட்டத்தட்ட 5 லாங்குவேஜ் அவருக்கு தெரியும். என்னெல்லாம் தெரியுமா, லத்தீன், கிரேக்கு, எபிரேயு, ஆங்கிலம், தமிழ். நம்ம நிறைய நேரங்களை கேள்விப்பட்டிருப்போம். சீகன் பால்க் என்ன பண்ணாரு,
கையில ரத்தம் வர வர தமிழ் எழுதி படிச்சாரு. யோசிப்பார் தம்பி, அந்த அளவுக்கு எங்கேயோ பிறந்தாரு, எங்கேயோ பிறந்துட்டு இங்க வரணும். ஜெர்மனில பிறந்திருக்காரு, ஓகேவா? ஜெர்மனில பிறந்துட்டு இந்தியாவுக்கு வரணும். தேவையில்லாம என்னது, கையில ரத்த வர தமிழை படிக்கணும். படிச்சது மட்டும் இல்ல, 5000 வார்த்தையை சேர்த்து ஒரு அகராதி போட்டு தொகுத்துக்கு போகிறாரு. தமிழுக்கு ஒரு சில புக்ஸ் எழுதுறாரு. சோ இந்த மாதிரி இருக்கு. எதனால அவர் இப்படிலாம் பண்ணாரு? இது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் ஆண்டவரை பத்தி சொல்லி கொடுக்கிறாரு. முதல்ல வந்தவன என்ன பண்றாரு, தமிழை கத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் தமிழுக்கு ஒரு அகராதிலாம் எழுதுறாரு. இது போக சைட் பை சைடு என்ன பண்றாரு, ஆண்டவரை பத்தி சொல்லி கொடுத்தாரு. 1707 ஒரு சர்ச்சு கட்டுறாரு, ஓகேவா? அதுக்கு முன்னால எல்லாம் என்ன பண்றாரு தெரியுமா, வந்த உடனே பார்த்தாரு, இந்தியாவுடைய நிலைய பார்த்தாரு. என்ன பண்றாங்க, மக்களை சுரண்டுறாங்க, அடிமைகளா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லை, கல்வி இல்லை, அவங்களுக்கு எந்த ஒரு எழுத படிக்கிறதுக்கும் தெரியல. என்னெல்லாம் பண்றாரு தெரியுமா, ஸ்கூல் ஆரம்பிக்காரு. ஆதரவற்றவங்க அனாதைகளுக்கு விடுதி, ஹாஸ்டல் ஆரம்பிக்காரு. அவங்களுக்கு ஃப்ரீயா சாப்பாடு கொடுக்காரு, 3 நேரமும் சாப்பாடு கொடுக்காரு. கல்வியை கற்றுக் கொடுக்காரு. முதல் பெண்கள் பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்காரு. இவ்வளவு என்ன பண்ணிருக்காரு, பண்ணியிருக்காரு. இது போக சர்ச்சை கட்டுறாரு. இது மட்டும் இல்ல, இவ்வளவு பண்ணிட்டு இருக்காரு. உடனே அவருக்கு என்ன வருது, எதிர்ப்பு வருது. நீ எப்படி பண்ணலாம் அப்படின்னு எதிர்ப்பு வருது. அவரை ஜெயில தூக்கி போடுறாங்க. ஜெயில தூக்கி போடும்போதுதான் தமிழ் வேதத்தை மொழிபெயர்த்தார். 1708 அக்டோபர் 17 அவர் வேதத்தை தமிழ்ல மொழிபெயர்க்க ஆரம்பிக்கிறார். எங்க இருந்துன்னா ஜெயில இருந்து வர்றாரு. அதுக்கப்புறம் வேதத்தை முழுமையா ஒரு யூத் வரைக்கும் மொழிபெயர்ப்பார். இப்படி வேதத்தை மொழிபெயர்ப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ரிலீஸ் பண்றாங்க அவரை. அதுக்கப்புறம் அவர் இன்னும் கொஞ்சம் ஆண்டோடைய பணியை செய்யறாரு. கிட்டத்தட்ட 10 வருஷம் நம்ம இந்தியாவுல தேவனுடைய ஊழியத்தை செஞ்சுட்டு மறுபடியும் ஜெர்மனி போறாரு. ஜெர்மனி போகும்போதே மறுபடி யோசுவா வரைக்கும் டிரான்ஸ்லேட் பண்றாரு. ரூத் வரைக்கும் வேதத்தை மொழிபெயர்க்காரு. அப்புறம் யோசுவா வரைக்கும் மொழிபெயர்க்காரு. இது மட்டும் இல்ல, நிறைய தமிழை பத்தி ஆராய்ச்சி செய்யறாரு. ஆராய்ச்சி செஞ்சு வெளியிடுறாரு. இவ்வளவு அவர் பண்ணிருக்கார். எதனால அவர் பண்ணாரு, ஆண்டவரை பத்தி சொன்னாரு. நமக்கு எழுத படிக்க தெரியாது, அதனால ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. நம்முடைய பெண்களை அடிமைத்தனத்துல வச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹாஸ்டல ஏற்படுத்தி கொடுத்தாரு. எதனால போய் யோசிச்சு பாருங்களேன். நமக்கு ஒரு நல்ல ஃபிட்டான பாடி நமக்கு இருக்கு, அவருக்கு என்னது, உடம்பு அடிக்கடி சரியில்லாம போகும். எங்கேயோ பிறந்தவர், அவருடைய கல்ச்சர் வேற, அவருடைய அந்த காலநிலையே வேற. ஆனா நம்மளுடைய இந்திய தேசத்தோட காலநிலை நமக்கு நல்லாவே தெரியும். என்ன பண்ண முடியாது, இந்த வெயில நம்மளால இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அங்கிருந்து அவர் இங்க வராரு. எதனால, இப்படிப்பட்ட ஒரு மிஷனரி எதுக்காக வரணும்? ஏன் அப்படின்னா, ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரு அப்படிங்கறத அவர் என்ன பண்ணாரு, உணர்ந்தாரு. ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தாரு. அவரால் என்ன பண்ண முடியல, சும்மா இருக்க முடியல. அதனால இந்தியாவுக்கு வந்தாரு. நம்ம எல்லாருக்கும் ஆண்டவருடைய அன்பு தெரியும், அவர் என்ன நேசிக்கிறாருன்னு தெரியும். நம்ம என்ன பண்ணுகிறோம் யோசிச்சு பார்ப்போம். நல்ல ஒரு உடல் பலகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. என்ன பண்றோம்? சீகன் வாழ்க்கை பத்தி பார்த்தோம். சோ ஜெர்மனில பிறந்தாரு. அவங்க அம்மா இல்ல, அவர் நிறைய ரீசன் சொல்லலாம், அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனாலும் என்ன பண்ணாரு, ஆண்டோடைய அன்பை உணர்ந்தவரா இந்தியாவுக்கு வந்தாரு. இந்தியாவை என்ன பண்ணாரு, அசைச்சாரு. தனி ஒரு மனிதனா இந்தியாவையே என்ன பண்ணாரு, அசைச்சிருக்காரு. ஆண்டவரை அறிந்த நாம் என்ன செய்யறோம் யோசிச்சு பார்ப்போம்.